Hello everyone, this is my first class. இந்த கிளாஸ்ல நம்ம என்னலாம் பார்க்க போறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம டெய்லி பார்க்க போறோம். ஸோ நான் மே 1 and 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்திருக்கேன்னா அஃபேர்ஸ் கிளவுட்ஸ், ஓகேங்களா. நான் தனியா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நோட்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். தென் நீங்க இத்தனை நாள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலனாலும் பரவாயில்ல, மே மந்த்ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க கரெக்டா ஈச் டே. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் பேங்க் எக்ஸாம்ல. ஸோ வந்து இதை யாருமே வந்து சீரியஸாக எடுத்துக்காம விட்டுறாதீங்க. தென் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் கிளர்க் எல்லாமே வந்து நம்மளுக்கு செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செப்டம்பரில் மெயின்ஸ் எக்ஸாம்னா நீங்கள் இந்த மே மந்த்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிச்சா கூட கரெக்டாக இருக்கும். ஸோ இனிமையாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக படிங்க, ஓகேங்களா. ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்திருக்கேன்ல, இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து அந்த நியூஸை வந்து நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அஃபேர்ஸ் கிளவுட்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு அந்த ஃபுல் நியூஸை நீங்கள் ஒரு வாட்டி படித்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து என்னென்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகனா பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் வந்து கைட்லைன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர் வந்து எதுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது அப்படின்னா நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங், அதுதான் NMNF, ஓகேங்களா. நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங். இந்த இனிஷியேட்டிவோட எய்மே என்னன்னா கெமிக்கல் ஃப்ரீ, கெமிக்கல் எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணாமல் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த இனிஷியேட்டிவோட மெயின் எய்மே. ஓகே, இந்த NMNF வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 25th November 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த NMNF அப்படின்னா நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங். இதை வந்து மெயினாக கொண்டு வந்ததுக்கான ரீசன்டே என்னன்னா கெமிக்கல் இன்புட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறத வந்து ரெடியூஸ் பண்ணும். ப்ளஸ் வந்து ஃபார்மிங் வந்து லோ காஸ்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் சாயில் ஹெல்த்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த NMNF அப்படின்றத இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. எப்போனா 25th November 2024. அதில் ஒரு இனிஷியேட்டிவ் தான் இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர், அந்த இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க. இதோட மெயின் எய்மே என்னது, ஃபார்மிங் கெமிக்கல் ஃப்ரீ. ஓகே, ஸோ இதுக்கான அவுட்லே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹2481 crore, ஓகேங்களா. அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஷேர் வந்து 1584 crore, ஸ்டேட்டோட ஷேர் வந்து 897 crore. ஓகே, இப்போ இந்த இனிஷியேட்டிவ் மூலமா ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்றாங்க. 1 lakh கொடுக்குறாங்க ஃபார் ஈச் பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக வந்து எவ்வளோ தராங்க, 1 lakh கொடுக்குறாங்க. ஸோ இந்த 1 lakh டோட்டல் அமௌண்ட்டாக கொடுக்காம 2 ஈக்குவல் ட்ரான்ச்சஸாக தராங்க, 50,000 50,000 தராங்க. ஸோ நம்ம இந்த நியூஸ்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் அண்ட் வெல்ஃபேர் தான் வந்து என்ன பண்றாங்க, பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர்ன்ற கைட் இனிஷியேட்டிவ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதுவும் எந்த இது கீழே, NMNF கீழே. இதோட டோட்டல் அவுட்லே வந்து 2481 crore. அதுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஷேர் தான் வந்து அதிகமா இருக்கு, ஓகேங்களா, 1584. ஸ்டேட்டோட ஷேர் 897. ஃபினான்ஷியல் சப்போர்ட் 1 lakh rupees ஃபார் ஈச் BRCக்கு 2 ஈக்குவல் ட்ரான்ச்சஸா தராங்க, ஓகேங்களா. இதை தாண்டி நம்ம இந்த நியூஸ்ல வந்து என்ன ஸ்டாட்டிக் படிக்கிறோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேரோட யூனியன் மினிஸ்டர் யாருன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுதான் வந்து நேஷனல் அஃபேர்ஸோட ஃபர்ஸ்ட் நியூஸ், ஓகேங்களா. இது வந்து நான் அஃபேர்ஸ் கிளவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்து நான் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நோட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஃபுல்லாக ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. ஸோ இதை ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் சொல்லியிருக்கிறது தான் இங்கே வந்து இவ்வளோ ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ நான் யூனியன் மினிஸ்டர் நேம் கேட்டிருந்தால சிவராஜ் சிங் சௌகன்.
இவர் தான் வந்து யாருன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். ஒரு நியூஸும் படிக்கும் போது அதோட ஸ்டாட்டிக்கும் கூட சேர்ந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எக்ஸாம்க்கு. ஓகே, செகண்ட் நியூஸ் போலாம். ஓகே, செகண்ட் நியூஸ் என்னன்னா கேரேஜ் ரேட்டிங். கேரேஜ் ரேட்டிங் அப்படின்றவங்க இருக்காங்க. ஐ மீன் என்னதுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வைஸ் அந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து ரேட்டிங்ஸ்லாம் கொடுக்குறவங்க. அதில் ஒரு கம்பெனி தான் வந்து இந்த கேரேஜ் ரேட்டிங்ஸ். ஓகேங்களா, இவங்க வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா செகண்ட் எடிஷன் ஆஃப் இட்ஸ் ஸ்டேட் ரேங்கிங் ஆன் எதை பேஸ் பண்ணி சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் க்ரோத்தை பேஸ் பண்ணி. ஓகேங்களா, கேரேஜ் ரேட்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னா செகண்ட் எடிஷன் ஆஃப் இட்ஸ் ஸ்டேட் ரேங்கிங் எதை பேஸ் பண்ணி விட்டுருக்காங்கன்னா சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் க்ரோத்தை பேஸ் பண்ணி. ஓகேங்களா, இதுல டாப் 5ல குரூப் ஏ கேட்டகரி, குரூப் பி கேட்டகரின்னு 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏ கேட்டகரியில லார்ஜ் ஸ்டேட்ஸ்லாம் வருது. குரூப் பி கேட்டகரியில நார்த் ஈஸ்ட், இல்லி அண்ட் ஸ்மால் ஸ்டேட்ஸ் எல்லாமே வருது. ஓகேங்களா, ஸோ யார் அதுல லார்ஜ் ஸ்டேட்ல குரூப் ஏ கேட்டகரியில யார் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்னா மகாராஷ்டிரா. அவங்களோட ஸ்கோர் வந்து 56.5. மகாராஷ்டிரா 56.5. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது குஜராத் 52.4. தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது கர்நாடகா 51.9. ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறது தெலுங்கானா 51.4. ஃபிஃப்த் பிளேஸ் தமிழ்நாடு 50.1. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டாப் ஸ்டேட் லார்ஜஸ்ட் ஸ்டேட்ல வந்து மகாராஷ்டிரா தான் இப்போ மோஸ்ட்லி எல்லாத்துலயும் லீடிங்கா இருக்குன்ற மாதிரி நீங்களே க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மகாராஷ்டிரா, தென் குஜராத் ஆல்சோ லீடிங் ஸ்டேட் நவ். மகாராஷ்டிரா, குஜராத், தேர்ட் ஒன் கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு. மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு. ஸோ ஃபோர்த் ஃபிஃப்த் பிளேஸ்ல டீல ஸ்டார்ட் ஆகுது. தெலுங்கானா, தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் மகாராஷ்டிரா, செகண்ட் பிளேஸ் குஜராத், தேர்ட் பிளேஸ் கர்நாடகா, ஃபோர்த் தெலுங்கானா, ஃபிஃப்த் தமிழ்நாடு. ஸோ ஸ்கோர்ஸ்மே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 56, 52, 51, 51, 50. ஸோ நீங்கள் இந்த மாதிரி க்ளூ வச்சு ஒன்னொன்றுத்துக்கும் படிக்கும் போது உங்களுக்கு லாஸ்ட் டைம் வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து அப்படியே நியூஸ் படிச்சுட்டு போகாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் க்ளூஸ் எதனா வச்சுட்டு நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா இதை நெக்ஸ்ட் மந்த் இதே மாதிரி ஒரு நியூஸ் வரும். ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஒரு நியூஸ் படிக்கும் போது க்ளூ வச்சு படிங்க. ஸோ மைண்டில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ ஸ்மால் ஸ்டேட்டில் இந்த நார்த் ஈஸ்ட், இல்லி அண்ட் ஸ்மால் ஸ்டேட்டில் கோவா. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோவா தான் வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்டு. உத்தரகாண்ட், சிக்கிம், இமாச்சல் பிரதேஷ், அசாம். கோவா, உத்தரகாண்ட், சிக்கிம், இமாச்சல் பிரதேஷ், அசாம். கோவா வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்டேட். ஸோ அதுதான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து உத்தரகாண்ட். தேர்ட் பிளேஸ்ல இருக்குது சிக்கிம், இமாச்சல் பிரதேஷ், அசாம். ஓகே, ஸோ இது என்னன்னா கேரேஜ் ரேட்டிங். அவங்க தான் வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் எடிஷன் ஆஃப் இட்ஸ் ஸ்டேட் ரேங்கிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணினா சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் க்ரோத்தை பேஸ் பண்ணி. இதுல வந்து டாப் 5 பிளேஸ்ல இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இதை 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏ அண்ட் குரூப் பி கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏல வந்து லார்ஜ் ஸ்டேட்ஸ்லாம் வருது. குரூப் பில வந்து நார்த் ஈஸ்ட், இல்லி அண்ட் ஸ்மால் ஸ்டேட்ஸ் எல்லாமே வருது. ஓகேங்களா, ஸோ ஸ்கோர்ஸ்க்கு வந்து இங்கே நம்ம லார்ஜ் ஸ்டேட் என்ன பார்த்தோம், மகாராஷ்டிரா 56.5, குஜராத் 52.4. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரது ஞாபகம் இல்லைன்னா கூட இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 56, 52, 51, 51, 50. குஜராத், கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு. இது ஸ்மால் ஸ்டேட்ல 62, 48, 47, 46, 44.2. 62, 48, 47, 46, 44.2. கோவா, உத்தரகாண்ட், சிக்கிம், இமாச்சல் பிரதேஷ், அசாம். ஸோ கீழே இருக்கிறது வந்து நார்த் ஈஸ்ட், சிக்கிம், இமாச்சல் பிரதேஷ், அசாம். ஸோ அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, இதோட பிரீஃப் நியூஸ் வந்து இங்க இருக்கு. அஃபேர்ஸ் கிளவுட். ஸோ நான் சொன்னது தான் இங்கே வந்து இவங்க ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வாட்டி அந்த இது பார்த்துட்டு ப்ளஸ் இதையும் ப்ரீஃபாக படிச்சுக்கோங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஒரு 7 பில்லர்ஸ் அதான் நம்ம படித்தோம்ல, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இது பேஸ் பண்ணி தான் வந்து
அவங்களோட ரேங்கிங் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 7 பில்லர்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. எக்கனாமிக், ஃபிஸ்கல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட், சோஷியல், கவர்னன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் டுகெதர் கேப்சரிங் 50 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இதில். ஓகே, ஸோ நம்ம படித்தது தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இன்னும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த பாயிண்ட்டு. ஓகே, இப்போ நம்ம இந்த பில்லர்ஸ் பார்த்தோம்ல, மொத்தம் எத்தனை பில்லர்ஸ் இருக்குது இதில்? 7 பில்லர்ஸ். எக்கனாமிக் மொத்தம் இந்த நியூஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படின்னா கேரேஜ் ரேட்டிங்கில் எத்தனை பில்லர்ஸ் பேஸ் பண்ணி தராங்க அப்படின்னா 7 பில்லர்ஸ். என்னென்னா எக்கனாமிக், ஃபிஸ்கல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட், சோஷியல், கவர்னன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் டுகெதர் கேப்சரிங் 50 இண்டிகேட்டர்ஸ். இந்த 7 பில்லர்ஸ்க்குமே ஒரு ஸ்டேட் வந்து ப்ரைஸ் இது பண்ணியிருக்காங்க, பில்லர்ஸ் வைஸ் ரேங்கிங். அதில் எக்கனாமிக் பில்லர்னா குஜராத் தான் டாப்பில் இருக்குது. குஜராத் தான் எக்கனாமிக் பில்லரில் டாப்பில் இருக்குது. ஃபிஸ்கல் பில்லரில் ஒடிஷா. ஃபிஸ்கல் பில்லரில் ஒடிஷா. ஒடிஷா வந்து நம்ம அந்த டாப் 5ல படிக்கல, பட் ஆனால் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஸ்கல் பில்லருக்கு வந்து ஒடிஷா, எக்கனாமிக் பில்லர் வந்து குஜராத். ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்க்கு வந்து மகாராஷ்டிரா. ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்க்கு மகாராஷ்டிரா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா. பஞ்சாப் அண்ட் ஹரியானா தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சோஷியலுக்கு வந்து கேரளா. அண்ட் கேரளா வந்து குரூப் ஏ கேட்டகரியில் வருது, ப்ளஸ் கோவாவும் மிசோராமும் வந்து சோஷியல் இதில் குரூப் பி கேட்டகரியில் வருது. கவர்னன்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா, அதில் குரூப் பியில் வந்து உத்தரகாண்ட் அண்ட் இமாச்சல் பிரதேஷ். என்விரான்மெண்ட் பார்க்கும்போது கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. அவ்வளோதான். இந்த கேரேஜ் ரேட்டிங்கோட சேர்மன் வந்து நஜீப் ஷா. ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை, மகாராஷ்டிரா. எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து 1993. ஸோ இதில் எத்தனை பில்லர்ஸ்? 7 பில்லர்ஸ். எக்கனாமிக் பில்லர் குஜராத், ஃபிஸ்கல் பில்லர் ஒடிஷா, ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் மகாராஷ்டிரா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா, சோஷியல் கேரளா வந்து குரூப் ஏ கேட்டகரி, கோவா அண்ட் மிசோராம் குரூப் பி கேட்டகரி, கவர்னன்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ் இன் குரூப் ஏ கேட்டகரி, குரூப் பியில் உத்தரகாண்ட் அண்ட் இமாச்சல் பிரதேஷ், என்விரான்மெண்ட்ல கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு இன் குரூப் ஏ கேட்டகரி, இமாச்சல் பிரதேஷ் வந்து குரூப் பி கேட்டகரியில். ஓகே, கேரேஜ் ரேட்டிங் செகண்ட் எடிஷன். இது எத்தனாவது எடிஷன்னா இந்த ஸ்டேட் ரேங்கிங்கில் செகண்ட் எடிஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நியூஸ். ஓகே, கசியாபாத் நஹார் நிகாம் இவங்க வந்து உத்தரப்பிரதேஷ் பேஸ்டு. ஓகேவா, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 150 crore வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. எது த்ரூ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சர்டிஃபைடு ஜிஎம்பி மீன்ஸ் கிரீன் முனிசிபல் பாண்ட். ஓகேங்களா, ஸோ கசியாபாத் நஹார் நிகாம் வந்து இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சர்டிஃபைடு கிரீன் முனிசிபல் பாண்டுக்கான ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 150 crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் 40 MLD TSTP. MLD மீன்ஸ் மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே. TSTP means Territory Sewage Treatment Plant. So 40 million liter per day Territory Sewage Treatment Plant construct பண்றதுக்காக கசியாபாத் நஹார் நிகாம் வந்து 150 crore வந்து அந்த பாண்டோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எங்கன்னா இது இந்திராபுரம் கசியாபாத்ல, இன் இந்திராபுரம் கசியாபாத். ஓகே, அதே மாதிரி இந்த பாண்டுக்கான கூப்பன் ஆனுவல் கூப்பன் ரேட் எவ்வளோனா 8.1%. 8.1%. ஸோ இந்த கிரீன் முனிசிபல் பாண்ட் அப்படின்னா என்னன்னா இதில் வர அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, த அமௌண்ட் தட் வில் பி கலெக்டட் இயர் வில் பி யூஸ்டு ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது 17. ஓகேங்களா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த கிரீன் முனிசிபல் பாண்ட் மூலமாக கலெக்ட் பண்ணுற மணியை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து எந்த யூஸ்க்காக அப்படின்னா ப்ரொமோட்டிங் அண்ட் ரெடியூசிங் த பொல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கிரீன் முனிசிபல் பாண்ட். ஓகே, இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்கல்ல, என்ன பிளான்ட்?
டெரிட்டரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். இந்த பிளான்ட்டை கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னு இங்கே நோட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்க. திஸ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த ட்ரிபிள் பி மாடல். ட்ரிபிள் பி மீன்ஸ் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல். இதுக்கு கீழே தான் வந்து இந்த பிளான்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பிளான்ட். இந்த ப்ராஜெக்டோட மெயின் எய்ம் என்னன்னா கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க பை ப்ரொவைடிங் ட்ரீட் வாட்டர் பேஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் யூஸ். ஓகேவா, இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக கொடுக்கப்படுற கிரவுண்ட் வாட்டர்ஸை வந்து என்ன பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் எய்ம். ஓகேங்களா, அது ரெடியூஸ் பண்ணிட்டு க்ளீன் வாட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அண்ட் அட்வான்ஸ்டு ஃபில்ட்ரேஷனும் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கசியாபாத் நஹார்லிங்கம் வந்து எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகே, 150 crore ரைஸ் பண்ணியிருக்காங்க பாண்டுக்கு. இதுதான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சர்டிஃபைடு கிரீன் முனிசிபல் பாண்ட். ஓகேங்களா, எதுக்காகனா 40 million liter per day ட்ரீட்மெண்ட் டெரிட்டரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்காக இந்த பாண்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் கூப்பன் ரேட் வந்து எவ்வளோனா 8.1%. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா இந்திராபுரம் கசியாபாத்ல நடக்குது. ஓகே, இதோட ஃபுல் நியூஸ் பார்த்துடலாம். இருக்கு இதோட மெயின் ஃபீச்சர்ஸே என்னது, அங்கே சொன்னல ஃபில்ட்ரேஷன், அட்வான்ஸ்டு ஃபில்ட்ரேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கெப்பாசிட்டி. ஓகேங்களா, உத்தரப்பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் யாரு, யோகி ஆதித்யநாத். கவர்னர் வந்து ஆனந்திபென் பட்டேல். கேபிட்டல் வந்து லக்னோ. ராம்சர் சைட்ஸ் வந்து சமன் பேர்ட் சாங்சுவரி, பக்கிரா சாங்சுவரி. ஸோ ஒரு நியூஸ் படிக்கும் போது இந்த ஸ்டாட்டிக் படிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இங்கே ப்ரீஃபாக இருக்கிறது தான் நான் வந்து அங்கே நோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். ஓகே, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா YUGM இன்னோவேஷன் கான்க்ளேவ் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் பிளஸ் வாத்வானி ஃபவுண்டேஷன். இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த யுகம் இன்னோவேஷன் கான்க்ளேவை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நியூ டெல்லியில். ஓகே, என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இது கீழே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சூப்பர் ஹப் ஆஃப் IIT கான்பூர் உத்தர் பிரதேஷ். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சூப்பர் ஹப் ஆஃப் IIT கான்பூர் உத்தர் பிரதேஷ் பிளஸ் ANRF பிளஸ் வாத்வானி ஃபவுண்டேஷன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா ஈக்விட்டபிள் ஆக்சஸ் டு ரிசோர்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. நம்ம கண்ட்ரி சுற்றி வந்து ஈக்விட்டபிள் ஆக்சஸ் இருக்கணும், ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த இது. ஓகேங்களா, இந்த கான்க்ளேவ், இந்த யுகம் இன்னோவேஷன் கான்க்ளேவ் இருக்குல்ல, இதை வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இட் வில் பி டாக்கிங் அபவுட் டெவலப்மெண்ட், பிரிங்கிங் அப் வேரியஸ் யூஸ் கேசஸ் இன் டுடேஸ் செக்டார், ப்ரொமோட் வேரியஸ் ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய பேர் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாகவும் இந்த கான்க்ளேவ் யூஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து நிறைய டெவலப்மெண்ட்க்கு வந்து டுடே செக்டார்ஸில் அது யூஸ் பண்ணுற விதமாகவும் இருக்குது இந்த கான்க்ளேவ். அதுதான் இட் வில் பி டாக்கிங் அபவுட் டெவலப்மெண்ட், பிரிங்கிங் அப் வேரியஸ் யூஸ் கேசஸ் இன் டுடேஸ் செக்டார். ஓகே, கான்க்ளேவ் நேம் என்ன, யுகம் இன்னோவேஷன் கான்க்ளேவ். ஓகேங்களா, இந்த ANRF அது பார்த்துக்கலாம் ஃபுல் மீனிங் இங்கே. ஓகே, ANRFனா கீழே என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, அனுசாந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா, அனுசாந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்.
அவங்களும் ப்ளஸ் வாத்வானி ஃபவுண்டேஷன் 2 பேர் சேர்ந்து தான் ப்ரொமோட் பண்றாங்க. எதுக்கு? ஈக்விட்டபிள் ஆக்சஸ் டு ரிசோர்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். ஓகே, மத்திய பிரதேஷ் வந்து பிகம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு லான்ச் ஏஐ பேஸ்ட் ரியல் டைம் ஃபாரஸ்ட் அலர்ட் சிஸ்டம், மானிட்டர் ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட் அண்ட் ட்ரீ ஃபெல்லிங். ஓகேங்களா? ஆக்சுவலி மத்திய பிரதேஷ்ல வி நோ நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு. ஸோ அதில் பிகம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா எதை லான்ச் பண்ணுறாங்கன்னா ஏஐ பேஸ்டு ரியல் டைம் ஃபாரஸ்ட் அலர்ட் சிஸ்டம். ஓகேங்களா? எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இதை ஃபர்ஸ்ட் ஏஐ பேஸ்டு ரியல் டைம் ஃபாரஸ்ட் அலர்ட் சிஸ்டம் வந்து எந்த ஸ்டேட்டில் கொண்டு வரப்பட்டது அந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எதை மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த ஏஐ பேஸ்டு கொண்டு வந்தாங்கன்னா ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட் அண்ட் ட்ரீ ஃபெல்லிங்க. ஸோ இது வந்து ஆனால் பைலட் ப்ராஜெக்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. வாட் இஸ் மீன் பை பைலட் ப்ராஜெக்ட்? இது ஒரு ட்ரையல் பேஸ்டு ப்ராஜெக்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் பைலட் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்க்ரோச்மெண்ட்னா என்ன? இல்லீகலி ஆக்குபை அ சர்டைன் ஏரியா ஆஃப் லேண்ட். யார் வந்து சர்டைன் ஏரியா ஆஃப் லேண்ட் வந்து இல்லீகலாக ஆக்குபை பண்ணுறாங்களோ இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா என்க்ரோச்மெண்ட் கீழே வருது. So in order to monitor these forest encroachment by tribal people or any individuals. So forestனாலே tribal peoples இருப்பாங்கல்ல. So இவங்க or any individuals வந்து land occupy பண்ணி இருந்தா இல்லீகலா இதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்காக தான் இந்த ஏஐ பேஸ்ட் பிளஸ் deforestation. ஸோ நிறைய பேர் இந்த மரம்லாம் வெட்டிட்டு போறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இதுவெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மத்திய பிரதேஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஐ பேஸ்டு ரியல் டைம் ஃபாரஸ்ட் அலர்ட் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி எதுனா அங்கே ஃபாரஸ்ட்ல நடக்குதுன்னு தெரிய வந்துச்சுன்னா ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஏஐ பேஸ்டு ரியல் டைம் ஃபாரஸ்ட் அலர்ட் சிஸ்டம் மூலமா இவங்க வந்து அதை மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்டா யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா மத்திய பிரதேஷ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்பவர்மெண்ட் இருக்காங்கல்ல இவங்களும் பிளஸ் ராபிடோ வந்து பெங்களூர் தான் ஹெட் குவார்ட்டர். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன எம்ஓயு போட்டிருக்காங்கன்னா என்ஹான்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் வியா நேஷனல் கரியர் சர்வீஸ் போர்ட்டல் NCS போர்ட்டல். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்பவர்மெண்ட்டும் ராபிடோ இவங்க 2 பேரும் சேர்ந்து எம்ஓயு போட்டிருக்காங்க. இந்த எம்ஓயுல என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்றாங்க. எந்த போர்ட்டல் மூலமா இவங்க எம்ப்ளாய்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்றாங்க அப்படின்னா நேஷனல் கரியர் சர்வீஸ் போர்ட்டல் மூலமா தான் வந்து இவங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்த எம்ஓயு போட்டிருக்காங்க. ஸோ இங்க நோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. Here all the job opportunities regarding your gig economy is posted and here employer will be able to post the opportunities, job openings, and a person who wants a job can register themselves on this portal. Employment opportunities in the logistics sector through NCS portal. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் ராபிடோன்றது என்னது. இப்போ நம்மளுக்கு மோஸ்ட்லி நம்ம இங்கே சென்னையில் எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான் ராபிடோ. ஸோ நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பைக்கோ காரோ ஆட்டோவோ நம்ம புக் பண்ணி யூஸ் பண்ணுறோம்ல அந்த பிளாட்ஃபார்ம் தான் என்னதுன்னா ராபிடோ. ஸோ இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கூட வந்து எம்ஓயு போட்டு எம்ப்ளாய்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இதை மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் மீன்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த போர்ட்டல் மூலமா ஒருத்தவங்க ஜாப் இருக்குன்றத போஸ்ட் பண்ணலாம், ஜாப் ஓப்பனிங் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்றதுனால நிறைய பேருக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் எந்த செக்டார்லன்னா லாஜிஸ்டிக் செக்டார். ஓகேங்களா? மெயினா இவங்க ஃபோக்கஸ் பண்றது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் யூனியன் மினிஸ்டர் நேம் யாருக்குன்னா தெரியுமா? மன்சுக் மந்தாவியா. இவங்க தான் வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஆக்சுவலி வந்து ராபிடோ தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பிங்க் ராபிடோ அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் ஃபர்ஸ்ட் உமனுக்காக லான்ச் பண்ணியிருந்தாங்க. எம்ப்ளாய்மெண்ட் இதுலேயுமே வந்து உமனுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. ஸோ பிங்க் ராபிடோ அப்படின்றத யார் லான்ச் பண்ணாங்கன்னா ராபிடோ தான் ஃபர்ஸ்ட் உமனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுற விதமாக இந்த இனிஷியேட்டிவ் வந்து அவங்க கொண்டு வந்திருந்தாங்க.
ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஓகேங்களா? ஓகே, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3 சர்வே எடுத்திருக்காங்க, அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சர்வே வந்து எதுக்காகனா மானிட்டரி பாலிசி டிசிஷன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த சர்வே. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஐஇஎஸ்ஹெச் யூசிசிஎஸ் ஆர்சிசிஎஸ், இதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துடலாம். ஐஇஎஸ்ஹெச்னா இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் சர்வே ஆஃப் ஹவுஸ்ஹோல்டு, இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சர்வே ஹவுஸ்ஹோல்ட். அர்பன் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வே வந்து யூசிசிஎஸ். ஸோ இதுக்கான அப்ரிவேஷன் வந்து கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. எப்படின்னா யூசிசிஎஸ்ல செகண்ட் சீக் என்ன, ஃபர்ஸ்ட் சீக் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க எக்ஸாம்ல. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆர்சிசிஎஸ் வந்து ரூரல் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வே. ஐஇஎஸ்ஹெச்னா இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் சர்வே ஆஃப் ஹவுஸ்ஹோல்ட். யூசிசிஎஸ்னா அர்பன் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வே. ஆர்சிசிஎஸ்னா ரூரல் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வே. ஓகே, ஸோ இந்த ஐஇஎஸ்ஹெச்ல என்ன கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னா ஹவுஸ்ஹோல்ட் சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ரைஸ் மூவ்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன் பேஸ்ட் ஆன் தர் இண்டிவிஜுவல் கன்சப்ஷன் பேட்டர்ன். யூசிசிஎஸ்ல to collect qualitative responses from urban household regarding their sentiments on the general economic situation. RCCSல to gather current perception and 1 year head of expectation of rural and semi-urban household on the general economic situation. ஸோ இது மூணுமே வந்து இந்த மானிட்டரி பாலிசின்னு எதுக்கு கொண்டு வந்தாங்க? நம்மளோட இன்ஃப்ளேஷன்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் மானிட்டரி பாலிசி அப்படின்றதே கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? இதற்காக தான் வந்து இப்போ அந்த டிசிஷன்ஸை எப்படிலாம் கொண்டு போகலாம், ரொம்ப மந்த்ஸ் கழிச்சு இப்போ தான் வந்து ரெப்போ ரேட்டுமே வந்து சேஞ்ச் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி சர்வேஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் நியூஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டை இந்தியன் போஸ்ட்டாகவும் நம்ம சொல்லலாம், 2 பேர் அதுக்கு. ஓகேங்களா? இவங்க வந்து எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிட்டடோட எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அமுண்டி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இந்த அமுண்டி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்றது ஃப்ரெஞ்ச் பேஸ்டு. ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து யார் கூட சேர்ந்துருக்காங்க? எஸ்பிஐ எஃப்எம் அண்ட் ஏஏஎம்சி ஃப்ரெஞ்ச் கூட சேர்ந்து என்ன இது பண்றாங்க, எதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னா டு சிம்பிளிஃபை கஸ்டமர் ஆன்போர்டிங் ப்ராசஸ் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ். ஓகேவா? மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஆன்போர்டிங் ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கூடவும் ப்ளஸ் வந்து அமுண்டி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோடவும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்னொரு இந்தியன் போஸ்டோட நியூஸ் என்னன்னா இவங்க வந்து ஜியான் போஸ்ட் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஜியான் போஸ்ட், இந்த போஸ்ட் நேம் என்னன்னு கேட்பாங்க. ஜியான் போஸ்ட் இது எதுக்காக இதை கொண்டு வந்தாங்கன்னா to enable affordable delivery for educational, social, cultural and religious book. இந்த ஜியான் போஸ்ட்டை வந்து கொண்டு வந்ததுக்கான ரீசனே என்னன்னா இந்த சோஷியல், எஜுகேஷனல், கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ் புக்ஸை வந்து அஃபோர்டபுளாக வந்து டெலிவர் பண்ணுறதுக்காக இந்த ஜியான் போஸ்ட் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க இந்தியா போஸ்ட்டு. இது எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா May 1, 2025 தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஆர்பிஐயோட கவர்னர் நேம் சஞ்சய் மல்ஹோத்ரா. டெப்யூட்டி கவர்னர் மொத்தம் 4 டெப்யூட்டி கவர்னர்ஸ் இருக்காங்க ஆர்பிஐல. எம் ராஜேஸ்வர் ராவ், சுவாமிநாதன் ஜானகிராமன், டி ரவிசங்கர் அண்ட் பூனம் குப்தா. ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை, எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து 1935. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து இது டிஒய் போஸ்ட். அவங்களோட கேஒய்சி வெரிஃபிகேஷனை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கூடவும் அமுண்டி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோடையும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸோட ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. ஓகே,
மினிஸ்ட்ரி ஆஃப் போஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே வருது. யூனியன் மினிஸ்டர் நேம் என்னது? ஜோதிராதித்யா சிந்தியா. இவங்க தான் வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே ஓகே நெக்ஸ்ட் நியூஸ். தேர்ட் நியூஸ் என்னன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல பஜாஜ் அலைன்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது என்னன்னா கிளைமேட் சேஃப் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா பாராமெட்ரிக் கிளைமேட் ரிஸ்க் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ஃபார் கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க். இது வந்து கிளைமேட்ஸ் ரிலேட்டடாக வர ரிஸ்கை வந்து சேஃப் பண்ணுற விதமாக பஜாஜ் அலைன்ஸ் வந்து கிளைமேட் சேஃப் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். ஓகேவா, பாராமெட்ரிக் கிளைமேட் ரிஸ்க்ன்றது ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். இதுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து எவ்வளோ தராங்கன்னா பர் ஒர்க்கர் வந்து 6,000 rupees தராங்க. பர் ஒர்க்கருக்கு இதோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து 6,000 rupees வரைக்கும் தராங்க. ஓகேங்களா, கிளைமேட் சேஃப் கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க் பஜாஜ் அலைன்ஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் அலைன்ஸ்ன்றது ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். ஓகே, பாராமெட்ரிக் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் கிளைமேட் சேஃப். அந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்டோட நேம் தான் வந்து கிளைமேட் சேஃப், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிளைமேட் சேஃப் அப்படின்ற இன்சூரன்ஸ் ப்ராடக்டை யார் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. பஜாஜ் அலைன்ஸ். எதுக்காக? கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்கை வந்து இது பண்றதுக்காக. ஓகே, ஸோ அந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் நேம் என்னது? கிளைமேட் சேஃப். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் வந்து எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ். ஓகே, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF இவங்களோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா USA. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட ஹெட் குவார்ட்டர் வந்து USA. இவங்க வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் 2025 வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு தான் வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாமில் கூட கொஷின் கேட்டிருந்தாங்க, வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் வந்து எந்த ஆர்கனைசேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்ட்டு. ஸோ அப்போ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஒரு டாப் 10 லார்ஜஸ்ட் எக்கனாமிக்ஸ் வந்து இந்த வேர்ல்டு சொல்லியிருக்காங்க. பை எதை பேஸ் பண்ணினா GDP கரண்ட் ப்ரைசஸ் இன் 2025 இதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது USA, செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது சைனா, தேர்ட் பிளேஸ் ஜெர்மனி, ஃபோர்த் பிளேஸ் இந்தியா, ஃபிஃப்த் பிளேஸ் ஜப்பான். ஓகே, ஸோ டாப் 10 லார்ஜஸ்ட் எக்கனாமிக்ஸ் இன் த வேர்ல்ட் பை GDP கரண்ட் ப்ரைசஸ் இன் 2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது யாரு? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகேங்களா, என்ன அந்த ரிப்போர்ட்டோட நேம் என்னன்னா வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக். இதுதான் அந்த ரிப்போர்ட்டோட நேம். ஓகே, இதுல இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு? 4th பிளேஸ்ல இருக்கு. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு? 4th பிளேஸ்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் சைனா, USA, சைனா, ஜெர்மனி, இந்தியா, ஜப்பான். USA, சைனா, ஜெர்மனி, இந்தியா, ஜப்பான். ஓகேங்களா, இது எதை பேஸ் பண்ணி? GDPயோட கரண்ட் ப்ரைஸஸை பேஸ் பண்ணி தான் டாப் 10 லார்ஜஸ்ட் எக்கனாமின்ற ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இன்னொன்னும் தெரியும், இந்தியா வந்து வேர்ல்டோட 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியா வந்து இந்த வேர்ல்டு பை 2028 வந்து வரும் அப்படின்றத ப்ரொஜெக்டும் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன். ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ அப்படின்ற கண்ட்ரிக்கு 9th பிரைம் மினிஸ்டரா யார் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னா கமலா சுஷிலா பெர்சாட் பிசிசர். ஓகேவா, இவங்க யாரை சக்சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டூவர்ட் பிச்சார்ட் யங்கை சக்சீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இவங்களோட போஸ்டிங் வந்து எத்தனை வருஷத்துக்குன்னா 5 இயர்ஸ்க்கு. ஓகே, ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ அப்படின்றது ஒரு கண்ட்ரி, இதோட 9th பிரைம் மினிஸ்டர். ஸோ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ்ல இப்படியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பிரைம் மினிஸ்டரோட நேம் கொடுத்துட்டு இவங்க எத்தனாவது பிரைம் மினிஸ்டரா வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்ற கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ 9th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ. ஓகே, யாரு? கமலா சுஷிலா பெர்சாட் பிசிசர். யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க? ஸ்டூவர்ட் ரிச்சர்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுக்கு எப்படி க்ளூ மாதிரி வச்சுக்கலாம்? ஸ்டூவர்ட் ரிச்சர்ட் யங், கம்லா சுஷீலா. ஓகே. இதுக்கு எதுனா க்ளூ வந்து இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க போறேன்னா, ஓகே, ஸ்டூவர்ட் ரிச்சர்ட் அப்படின்றது வந்து நம்ம சின்ன வயசுல இந்த சுட்டி டிவியில வந்து கார்ட்டூன் ஒன்று வரும், ஸ்டூவர்ட் ரிச்சர்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இந்த கார்ட்டூன் அந்த நேமு. ஸோ ஸ்டூவர்ட் ரிச்சர்டு. ஸோ கம்லா, கமல். ஸோ அந்த அந்த டைம்ல இருந்த பீரியட்ல இருக்க நம்மளோட பேரண்ட்ஸ் ஜென்ரேஷனுக்குலாம் வந்து கமல் அப்படின்ற ஹீரோ ரொம்ப பிடிக்கும். ஸோ கமல், ரஜினி அப்படின்னு அப்போதானே அவங்க தானே வந்து ஸ்டார்ஸாக இருந்தாங்க, ஃபேமஸாக. ஸோ ஸ்டூவர்ட் ரிச்சர்டும் வந்து நம்ம கிட்ஸாக இருக்கும் போது இருந்த கார்ட்டூன் ப்ளஸ் கமல். ஸோ நான் இந்த மாதிரி க்ளூ வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த க்ளூ செட் ஆகலைன்னா நீங்கள் வேற க்ளூ ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. அங்க கமலான்னு இருக்கு, அது நாட் கமலா, கம்லா. கம்லா சுஷீலா பிரசாத் பிசி சார். ஓகே. இவங்க வந்து எந்த பார்ட்டினா யுனைடெட் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, யுனைடெட் நேஷன் காங்கிரஸ் பார்ட்டி. இவங்க தான் வந்து நேஷனோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஓவரால் கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது ஸோ அப்போ இது இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா, ஏன்னா ஒன்லி ஃபீமேல் பிரைம் மினிஸ்டரும் இவங்க தான். யாரு? கம்லா. அவங்க நேஷனோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், ஃபீமேல் பிரைம் மினிஸ்டரும் இவங்க தான். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேலை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஓகே, ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ இவங்களோட பிரசிடென்ட் வந்து கிறிஸ்டின் கார்லா கங்காலு. ஓகே, கேபிட்டல் வந்து போர்ட் ஆஃப் ஸ்பெயின். போர்ட் ஆஃப் ஸ்பெயின். கரன்சி வந்து டாலர். கரன்சி வந்து டாலர். ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ டாலர். ஓகே. செகண்ட் நியூஸ் வந்து கனடாவோட பிரைம் மினிஸ்டர் 4th கான்சிக்யூட்டிவ் டைமா மார்க் கார்னி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இவங்க வந்து எந்த பார்ட்டினா கனடாவோட ஃபெடரல் எலெக்ஷன்ல கனடா பிரைம் மினிஸ்டர் 4th கான்சிக்யூட்டிவ் டைமா இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா மார்க் கார்னி. அவங்க மார்க் எடுத்ததுனால தான் அவங்க 4 இயர்ஸா 4 டைம்ஸுமே வந்து அவங்க அங்கே பிரைம் மினிஸ்டரா இருக்க முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க் எடுக்கிறதுனால தான் எப்பவுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தோம்னா நம்ம தானே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல அப்படியே கன்சிஸ்டன்டியா இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க் கார்னி. ஸோ 4th கான்சிக்யூட்டிவ் டைம். ஓகேங்களா, கனடாவோட பிரைம் மினிஸ்டரா. இவங்க வந்து எந்த பார்ட்டினா லிபரல் பார்ட்டி. லிபரல் பார்ட்டி. கனடாவோட கேபிட்டல் வந்து ஒட்டாவா. கரன்சி வந்து டாலர், கெனடியன் டாலர். கெனடியன் டாலர். ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ். ஓகே, இந்த கனடா பிரைம் மினிஸ்டர் நியூஸ் இருக்குல்ல, இதுல ஏதோ நான் தப்பு பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. இதை மட்டும் ஹோல்ட் பண்ணி வைங்க. இதை நான் லாஸ்டா திரும்ப இன்னொரு வாட்டி சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் நியூஸ் பாருங்க. ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்ம் கமிட்டி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க்குக்குன்னா இந்துஸ்லாண்ட் பேங்க்குக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து சுமந்த் கட்பாலியா தான் வந்து இந்துஸ்லாண்ட் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓ. இவங்களோட ரீசெண்ட் ரெசிக்னேஷன்னால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்ம் மீன்ஸ் இப்போதைக்கு கரண்டா வந்து ஒரு டெம்பரரியா வந்து ஒரு கமிட்டி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஆர்பிஐ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெம்பர்ஸ் நேம் பார்த்துக்கலாம். சௌமித்ரா சென் இவங்க தான் வந்து கன்சியூமர் பேங்கிங்கோட ஹெட்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க.
அனில் ராவ் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இவங்கெல்லாம் எதுக்கு கீழே ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஓவர்சைட் கமிட்டி ஆஃப் த போர்ட். யார் சேர் பண்றாங்க இதை? சுனில் மேத்தா. இவங்க தான் வந்து சேர்மன் ஆஃப் இந்துஸ்லாண்ட் பேங்க். ஓகேங்களா. ஸோ ஆர்பிஐ வந்து இன்டர்ம் கமிட்டி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்துஸ்லாண்ட் பேங்க்குக்கு. ஓகே, ஃபாலோயிங் இட்ஸ் எம்டி அண்ட் சிஇஓ ரெசிக்னேஷன். சுமந்த் கட்பாலியா தான். ஓகே, இந்த கமிட்டி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் வந்து எத்தனை மந்த்துக்கு இவங்க இன்டர்மா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 month வரைக்கும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சௌமித்ரா சென் இவங்க தான் வந்து ஹெட் ஆஃப் கன்சியூமர் பேங்கிங். அனில் ராவ் வந்து சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இவங்க வந்து எதுக்கு கீழே ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஓவர்சைட் கமிட்டி ஆஃப் த போர்டு. ஓவர்சைட் கமிட்டி ஆஃப் த போர்டு இதை சேர் பண்றது யாருன்னா சுனில் மேத்தா. ஓகேங்களா. இந்துஸ்லாண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை, மகாராஷ்டிரா. எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1994. டேக்லைன் we make you feel richer. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்தியாவில் ரீசெண்டாக வந்து இந்த பகல்காம் வார் போயிட்டு இருக்கு தெரியும். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து லீடர்ஷிப்பை வந்து ரீஷஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஏர் ஸ்டாஃபோட வைஸ் சீஃப் 49th வைஸ் சீஃபாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நர்மதேஸ்வர் திவாரி. இவங்க வந்து யாரை சக்சீட் பண்றாங்க? சுஜித் புஷ்பக்கர் தர்கரை வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க. ஓகே, இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து என்ன பண்றாங்க? லீடர்ஷிப்பை வந்து ரீஷஃபில் பண்றாங்க. ஏர் ஸ்டாஃபோட 49th வைஸ் சீஃபா யார் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா நர்மதேஸ்வர் திவாரி யாரை ரீப்ளேஸ் பண்றாங்க? தர்காரை ரீப்ளேஸ் பண்றாங்க. சுஜித் புஷ்பக்கர் தர்காரை ரீப்ளேஸ் பண்றாங்க. திவாரி தர்கார். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃபை யாரை அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா அசுதோஷ் டிஸ்கிட். இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃபை வந்து யாரை அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா அசுதோஷ் டிஸ்கிட்டை அப்பாயிண்ட் பண்றாங்க. இவங்க வந்து யாரை ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா ஜான்சன் பி மேத்யூவை ரீப்ளேஸ் பண்றாங்க. இவங்க யார் ரீப்ளேஸ் பண்றாங்க? பி மேத்யூ. அசுதோஷ் மேத்யூவை ரீப்ளேஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து GOC in C ஜெனரல் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் சீஃப் ஆஃப் த நார்த்தன் கமாண்ட் யாருன்னா பிரதீக் சர்மா. இவங்க வந்து ரீப்ளேஸ் பண்றது வந்து சுச்சேந்திர குமார். பிரதீக் சர்மா வந்து யாரை ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா சுச்சேந்திர குமாரை ரீப்ளேஸ் பண்றாங்க. ஸோ இந்த 3 லீடர்ஷிப் ரீஷஃபில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நர்மதேஸ்வர் திவாரி தர்கரை ரீப்ளேஸ் பண்றாரு. அசுதோஷ் வந்து பி மேத்யூவை ரீப்ளேஸ் பண்றாங்க. எந்த இதுலனா இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ல. இது வந்து நார்த்தன் கமாண்ட்ல வந்து பிரதீக் சர்மா வந்து சுச்சேந்திர குமாரை ரீப்ளேஸ் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஓகே, ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல வந்து ஃபாஸ்டஸ்ட் ஐபிஎல் செஞ்சுரி பை அன் இந்தியா இன் 35 balls-ல. ஓகேங்களா, வெறும் 35 balls-ல செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அதனால தான் ஃபாஸ்டஸ்ட் ஐபிஎல் செஞ்சுரி பை அன் இந்தியன் இன் 35 ball. யாருன்னா வைபவ் சூரியவன்ஷி. இவங்க வந்து எந்த டீம்லனா ராஜஸ்தான் ராயல். ஓகேவா, வைபவ் சூரியவன்ஷி இவங்க எந்த டீம்? ராஜஸ்தான் ராயல். இப்ப ஐபிஎல் மேட்ச் போயிட்டு இருக்குல்ல, இந்த ஐபிஎல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ்ல வைபவ் சூரியவன்ஷின்றவங்க தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஸ்கோர் பண்ணிருக்காங்க செஞ்சுரி பை அன் இந்தியன் இன் 35 balls. ஓகேவா, எந்த டீமுக்கு அகைன்ஸ்டானா குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகைன்ஸ்டா. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் வந்து யங்கஸ்ட் செஞ்சுரியன் இன் T20 ஹிஸ்டரி. 14 years and 32 days தான் அவங்களோட ஏஜ். ஓகேங்களா, வைபவ் சூரியவன்ஷி எந்த டீம்னா ராஜஸ்தான் ராயல். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து 41st AINAGOC மீன்ஸ் எய்ச்சி நகோயா ஏஷியன் கேம் ஆர்கனைசிங் கமிட்டி. இவங்க வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா ஏஷியன் கேம்ல வந்து கிரிக்கெட்டையும் பிளஸ் MMA மீன்ஸ் மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்றதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 41st ஏஷியன் கேம்ல
கிரிக்கெட் அண்ட் எம்எம்ஏ வந்து இன்க்ளூட் பண்றதா இந்த இயர்ல 2026 ஏஷியன் கேம்ஸ்ல. ஓகேங்களா, இது எங்க நடக்க போகுது? ஜப்பான்ல, எய்ச்சி நகோயா ஜப்பான், இங்கதான் நடக்க போகுது. ஸோ ஒரு 2 கேமை வந்து ஏஷியன் கேம்ஸ்ல இன்க்ளூட் பண்றாங்க. என்னென்ன கேம்? கிரிக்கெட் அண்ட் எம்எம்ஏ. எம்எம்ஏ மீன்ஸ் மிக்ஸ்டு மார்டியல் ஆர்ட்ஸ். ஓகேவா, 41st AINAGOC, அதுதான் இது எங்க நடக்குது? எய்ச்சி நகோயா ஜப்பான் இன் 2026. ஓகேங்களா. ஸோ இதுதான் இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் மட்டும் நான் வந்து வீக்லி எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா, 1 to 7 டேஸ்க்கு, அந்த மாதிரி 8 to 14 அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரேன். ஓகே, அப்போ தான் வந்து நம்ம க்ளூ வச்சு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து நம்ம வீக்லி இல்லைனா மந்த்லியில் மொத்தமாக ஒன்றா பார்க்கலாம். அப்போ தான் நம்ம க்ளூ கண்டினியூவாக வச்சு படிக்கிறதுக்கும் ஞாபகம் இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஓகே, தென் வந்து நான் பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணுறேன் கீழே. இது வந்து நான் ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்திருக்கிறது. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து அந்த கனடா பிரைம் மினிஸ்டர் நியூஸ் இருக்குல்ல, அது தப்பாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது மட்டும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகே, மார்க் கார்னே எலெக்டட் அஸ் கனடாவோட நியூ பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா, இவங்க வந்து லிபரல் பார்ட்டியை சேர்ந்தவங்க. ஓகே, பியரி பாயில்வர் இவங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அன்எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க் கார்னே வந்து ஃபர்ஸ்ட் அன்எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடா. ஒரு எலெக்ஷனே நடக்காம அன்எலெக்டட்ல இவங்க வந்திருக்காங்க. எதனாலனா மார்ச்ல வந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடியூ வந்து ரெசிக்னேஷன் கொடுத்ததுனால இவங்கள இப்போ கரண்டா பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 24th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடா. லிபரல் பார்ட்டி இஸ் எலெக்டட் டு பவர் ஃபார் த 4th கான்சிக்யூட்டிவ் டைம். ஸோ நம்ம வந்து மார்க் கார்னே தான் வந்து 4th கான்சிக்யூட்டிவ் டைமாக வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காருன்ட்டு நான் சொல்லிட்டேன், அதுதான் இங்கே ராங்கு. ஓகேவா, லிபரல் பார்ட்டி அந்த பார்ட்டியை பேஸ் பண்ணுவங்க 4th கான்சிக்யூட்டிவ் டைமாக வந்து இந்த பிரைம் மினிஸ்டர்ல போஸ்டிங்க்கு வராங்க, அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அதை மட்டும் அங்கே மாற்றிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ டெய்லி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நாள் படிக்கிறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, இதை நம்ம படித்ததை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணணும். ஸோ எக்ஸாமில் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, உங்களை மாதிரி எல்லாருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிக்கிறவங்க இருப்பாங்க. பட் ஆனால் யார் அங்கே ஸ்கோர் பண்ணுவாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறத ரிவிஷன் பண்ணிட்டு போகிறவங்க மட்டும்தான் அங்கே ஸ்கோர் பண்ண முடியுது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.